எங்க அப்பாவுக்கு கொடை ரொம்ப முக்கியம் கோ. வரையறேன் அழகா வரையறேன். என்னப்பா ஆச்சு? ஏன் கொடை ஸ்டாண்ட் இங்க இருக்கு? இல்ல ஹரி, இப்ப மழை காலம் இல்லையா, அதனால தான் இதை எடுத்து வச்சேன். அதுக்கு நீ இத்தனை கொடையா? கொடையை எடுத்துட்டு போக மாட்டீங்க, அப்புறம் மழை வந்துட்டு புதுசா ஒரு கொடையை வாங்கிட்டு வருவீங்க. நான் கொடையை எடுத்துட்டு போகும்போது மழையே வரதில்ல. வந்ததை நீங்க தான் எடுத்து வைக்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், வீட சுத்தம் பண்ணணும். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெயில் அடிக்குது. என்ன எதுக்குப்பா உங்க கூட சேர்த்துக்கிறீங்க? ப்ளீஸ் பா கண்ணா. கம்பி உடைஞ்சிருக்கு இல்ல கிழிஞ்சு போயிருக்கு. எதுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அப்பா அம்மா தேவையில்லாத கிடைக்குதுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடையை வாங்கிட்டு வந்தா இப்படிதான் சீக்கிரமா வீணா போகும். நான் சீப்பா வாங்கினாலும் ரொம்ப ஸ்ட்ராங். என்ன பண்றது? நான் ஆபீஸ்க்கு போகும்போது நல்ல கொடையை வாங்கி தான் ஸ்டாண்ட்ல வச்சிட்டு போறேன். ஆனா சாயந்தரம் திரும்பி வர வச்சிட்டு போறாங்க போல இருக்கு. சரிப்பா, இந்த கொடை நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. எப்படி? எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. காப்பா இருந்தாலும் அதிக விலையை கொடுத்து வாங்கிட்டு வருவேன். என்ன? அது எப்படிப்பா கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? என்ன பண்றது? வீட்ல இருக்கிற மிக்ஸிக்கு காஸ்ட்லி கொடை கேக்குது. கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன். உங்களுக்கு பணத்தை புத்திசாலித்தனமா செலவு பண்ண தெரியல. 300 ரூபாய் கொடுத்து 10 உடைஞ்சு போன கொடை வாங்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன சாவி இது? கடைசில அது கொடைக்குள்ள இருக்கு. இது எப்படி இந்த கொடைக்குள்ள வந்தது? என்ன கேட்டா நீ தான் தெரியாம இதுக்குள்ள போட்டுருப்ப. இது என்னோடதுப்பா. அச்சச்சோ, என்ன இது? இதுல ஒரு ஓட்டை இருக்கே. எங்க கிட்ட இன்னும் நிறைய கலர் இருக்கு. அடேங்கப்பா, நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், ஒண்ணு வாங்குனா போவா. இல்ல இதுவா, அப்படி இல்லனா இதுவா. எல்லாமே உனக்கு ரொம்ப. அத வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஷின்சான் கொடை ஒண்ணு விளையாட்டு பொருள் இல்ல. வாங்கி கொடுத்த அரை மணி நேரத்திலேயே அதுல ஓட்ட போட்டுட்டான். எப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள இத நான் பயன்படுத்திக்கிறேன்ப்பா. அப்ப அந்த ஓட்ட மேல ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டி கொடு. சுத்தமா இருக்கு பாத்தியா? இது இந்த கொடையா ஓடுது. அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாரே, அவர்கிட்ட போய் எதுக்கு இதெல்லாம் வாங்குனீங்க? நீ சொல்றது கரெக்ட். அது டைரக்டர் யோஷிகாவா? எங்க கிளம்பிட்டீங்க? ஆமா, வெளிய போறேன். ஆனா திடீர்னு பனி பொழில தான் வந்த. பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நடந்த கோல்ஃப் காம்படிஷன்ல எனக்கு இத பரிசா கொடுத்தாங்க. பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க. கண்டிப்பா. நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான கொடையா தெரியுதுங்க. பிராண்டட் ஆக்கும்போது இந்த கொடைய பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பார்ல. என்ன இதுல ஒரு கம்பி? ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை சொதப்பிட்டிய பிச்சி. இப்போ என்ன பண்றது? வளைக்காதீங்க. பாத்துப்பா, மெதுவா. ஹரி, இது நீங்க வாங்குற 300 ரூபாய் கூட கிடையாது. இல்லமா, இது உடைஞ்சாலும். ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டே இருந்தீங்க. அதான். இப்போ என்ன பண்றது? நீங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணிருந்தா அது உடைஞ்சிருக்காதுப்பா. தெரியாம பண்ண சின்ன தப்புக்கெல்லாம் என்ன திட்டாத. நானே என்ன வச்சிருந்த காசை எடுத்துக்கிறேன். பேசாம இதை ரிப்பேர் பண்ணி நாமளே பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு இது ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையே. என்ன இவ்வளவு சீக்கிரம் மறந்து போயிட்டீங்க? ஹரி, நீங்களா? நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிரு. இல்ல, அதான் ஸ்டேஷன் வந்துருச்சு. பரவாயில்ல. பாய். இப்பவாவது அது ஞாபகம் இருக்கா ஹரி? ஆமா மிச்சி, நான் மறந்தே போயிட்டேன். ஒரு கொடைய வச்சே அம்மா மனசு. ஹரி, அந்த நாள்ல உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? அப்படியா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? சும்மா சொல்லாதீங்க ஹரி. இது கூட சூப்பர் பாஸ்.